வணக்கம். இது சம்பிரதானா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மைசூர். இதற்கு முன்னால் முதலாவது வீடியோவில் நான் தியானத்தை பற்றி ஆரம்பித்தேன். முழுமையாக முடிக்க முடியவில்லை. இப்பொழுது அதை தொடர்கிறேன். தியானம் ஏன் செய்ய வேண்டும் என்று தாங்கள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக, தினமும் காலையில் எழுந்து சாயங்காலம் வரை ஏதோ ஒரு தொழிலில் நாம் ஈடுபட்டு இருக்கின்றோம். அது எழுத்துக்கு சம்பந்தப்பட்ட தொழிலாக இருக்கலாம், அல்லது நம்ம உடல் சக்தியை உபயோகித்து செய்யக்கூடிய ஒரு தொழிலாகவும் இருக்கலாம். மனோ ரீதியாக, உடல் ரீதியாக காலையில் இருந்து சாயங்காலம் வரை ஏதாவது ஒரு தொழிலில் ஈடுபட்டு இருக்கின்றோம். இதனால் என்ன ஏற்படுகிறது என்றால், மனதிற்கு களைப்பு, உடலிற்கு களைப்பு ஏற்படுகின்றது. களைப்பு ஏற்படுவதற்கு மேலாக அசுத்தம், உடலளவில் அசுத்தம் ஏற்படுகிறது. இந்த உடலில் ஏற்பட்டிருக்கும் அசுத்தத்தை நாம் காலையில் குளியலறைக்கு சென்று குளிக்கும் சோப்பை எடுத்து உபயோகித்து நன்றாக தேய்த்து குளித்து அழுக்குகளை எல்லாம் வெளியேறும்படி செய்கின்றோம். நீங்கள் பாருங்கள், குளித்தவுடன் ஏதோ ஒரு ஃப்ரெஷ்னஸ் உங்கள் மனதிற்கு கிடைக்கின்றது. நீங்கள் குளித்துவிட்டு கடவுளறைக்கு சென்று கடவுளை தியானித்து நீங்கள் வேலைக்கு புறப்பட்டீர்களே ஆனால் உங்களுக்கு ஏதோ ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். அதே போல மனதளவில் காலையிலிருந்து சாயங்காலம் வரை நீங்கள் என்ன வேலை செய்கிறீர்கள், உங்கள் மனது நிறைய வேலை செய்கிறது உங்களுக்கு தெரியாமல். அதற்கு ஏற்படும் அந்த ஒரு டயர்சம்னஸ், அதை எப்படி நீங்கள் போக்குகிறீர்கள்? ஒரு நாளும் அதை பற்றி நீங்கள் யோசிப்பதில்லை. ஒரே ஒரு விதம், அதை தவிர்ப்பதற்காக நீங்கள் தூங்குகின்றீர்கள். 8 மணி நேரம், 6 மணியிலிருந்து 8 மணி நேரம் நீங்கள் படுக்கையில் நன்றாக படுத்து தூங்குகின்றீர்கள். காலையில் எழுந்து மாமூலாக என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய நீங்கள் தொடங்கி விடுகின்றீர்கள். இந்த மனது என்பது மனதின் அலைகள். உங்களுக்கு தெரியாமல் 24 மணி நேரம் நீங்கள் விழிப்புணர்வோடு இருக்கின்றீர்களோ அல்லது தூங்கிக் கொண்டிருக்கின்றீர்களோ, மனதின் உணர்வலைகள், மனதின் அலைகள் எப்பொழுதுமே சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றது உங்கள் மூளையில். இதை கட்டுப்படுத்த முடியாது. மனதில் ஏற்படும் மன அலைகளை நீங்கள் கட்டுப்படுத்த முயன்றால் அது இன்னும் அதிகமாக யோசனை செய்ய ஆரம்பித்து விடுகின்றது. இது எப்படி என்றால், கங்கை நதியில் நதி பிரவாகம் ஆகும் பொழுது எப்படி அலைகள் மிக விபரீதமாக வந்து சேதப்படுத்துகின்றதோ, அதை போல ஒரு மனிதன் காலையிலிருந்து சாயங்காலம் வரை தான் தன்னை நுழைத்துக் கொண்டிருக்கும் வேலையில், தான் செய்யும் வேலையில் தனக்கு தெரியாமலே மன அலைகள் மன உளைச்சல்களை ஏற்படுத்தி மனிதனை சோர்வடைய செய்கின்றது. மனது சோர்வடைந்தால் உடலில் உள்ள உறுப்புகள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக சோர்வடைகின்றது. உங்களுக்கு நன்றாக தெரியும், ஒரு கார், பஸ் இன்ஜின் எப்படி இம்பார்ட்டன்ட், அந்த மாதிரி உங்களுக்கு இந்த மூளை, உங்களுடைய உடல் உறுப்புகள் அனைத்தையும் கட்டி பாதுகாத்து அதை ஒரு சரியான வழியில் நடத்தி செல்வது உங்கள் மூளைதான். இப்போது பாருங்கள், ஒரு ஃபேக்டரி இருக்கிறது, ஒரு இன்ஜினியரிங் ஃபேக்டரி. ஏதோ பொருளை தயாரிக்கிறார்கள். அந்த இன்ஜினியரிங் ஃபேக்டரியில் உள்ள மிஷின்கள்
3 ஷிப்டில் வேலை செய்கிறது. அதற்கு இடைவெளி இல்லாமல் வேலையை கொடுக்கிறார்கள். இப்படி இடைவெளி இல்லாமல் அந்த மிஷின் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது ஏதோ ஒரு நாள் அந்த மிஷின் தோய்வடைந்து ஏதோ ஒரு பாகம் பழுதடைகின்றது. பழுதடைந்த மிஷினுக்கு சப்ஸ்டிடியூட் இன்னொரு மிஷினை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மிஷினை உபயோகிக்கிறார்கள். ஆனால் உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, வாரத்தில் ஒரு நாள் ஷட் டவுன் செய்கிறார்கள். உங்களுக்கு ஏன் விடுமுறை கொடுக்கிறார்கள்? அந்த விடுமுறை கொடுக்கும் நாளில் மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட் என்று ஒன்று இருக்கும். அந்த மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட் வேலைக்கு செல்லும், கம்பெனிக்கு செல்லும். சென்று எந்த மிஷின் பழுதடைந்திருக்கின்றதோ அந்த மிஷினை பழுது பார்த்து மீண்டும் அது பழைய நிலையில் வேலை செய்யும்படி செய்து விடுகிறார்கள். திரும்பவும் திங்கட்கிழமை அந்த தொழிற்சாலை வேலையை தொடங்கும் பொழுது சாதாரண மிஷினை போல அந்த மிஷின் வேலை செய்ய ஆரம்பித்து விடுகின்றது. வாரத்திற்கு ஒரு முறை, மாதத்திற்கு ஒரு முறை, வருஷத்திற்கு ஒரு முறை, இப்படி 3 விதமாக ஷட் டவுன் என்று அழைக்கிறார்கள். அந்த ஷட் டவுன் கம்பல்சரி கம்பெனிகளில், தொழிற்சாலைகளில் செய்யாவிட்டால் கம்பெனி 15-20 நாளுக்குள் எவ்வளவு புதிய மிஷினை கொண்டு வந்து போட்டாலும் அது பழுதடைந்து கம்பெனி லாக் அவுட் ஆகிவிடும். இரும்பினால் செய்யப்பட்ட ஒரு மிஷினே பழுதடைகிறது என்றால் உங்கள் மூளை மாமிசத்தால் செய்யப்பட்டது, பழுதடையுமா அடையாதா? நாம் மிகவும் சுயநலவாதிகள். நம்ம வேலையில் நாம் சக்சஸ் ஆவதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்ய ரெடியாக இருக்கின்றோம். மூளையை நீங்கள் சரியாக பழுது பார்க்காவிட்டால் மூளை உடலில் உள்ள சிறு அணுக்கள், செல்கள், உறுப்புகள் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறது, கவனித்துக் கொள்கிறது. மூளை கட்டுவிட்டால் கண்டிப்பாக உங்களுடைய உடலில் உள்ள ஆர்கன் என்று இங்கிலீஷில் அழைக்கின்றோம் உறுப்புகள், அவைகளெல்லாம் பழுதடைந்துவிடும். உடலை எப்படி நீங்கள் பரிசுத்தமாக வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், அதே போல உங்களுடைய மூளையையும் நீங்கள் பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் ஒரு நாளைக்கு மினிமம் 20 நிமிஷத்திலிருந்து 30 நிமிஷ காலங்கள் கண்ணை மூடி உட்கார பழகிக் கொள்ள வேண்டும். ஆரம்பத்தில் இது நமக்கு மிகவும் கடினமான ஒரு வேலையாக தெரிந்தாலும் 15-20 நாட்கள் தொடர்ந்து நீங்கள் செய்து கொண்டு வந்தால் காஃபி டீ எப்படி உங்களுக்கு பழகி விடுகிறது, அதே போல இந்த தியானம் செய்வதும் பழகி விடுகிறது. தியானம் செய்து ருசி கண்டு விட்டால் உங்களுக்கு சாப்பாடு வேண்டாம், தண்ணி வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். எப்படி நாம் ஒவ்வொன்றுக்கும் அடிக்ஷன் ஆகின்றோம், நம்மளை அரவணைத்துக் கொள்கின்றோம், அதே போல இந்த தியானத்துக்கும் நமக்கு தெரியாமல் ஒரு இணைப்பு வந்து விடுகின்றது. ஒரு முறை தியானத்தில் நீங்கள் நுழைந்து அதனுடைய ருசியை கண்டு கொண்டு விட்டால் உங்கள் உயிர் உடலை விட்டு பிரிந்து போகும் வரை உங்களால் தியானம் செய்யாமல் இருக்க முடியாது. அவ்வளவு ஒரு ஆனந்தமான நிலை, ஒரு அற்புதமான உலகை நீங்கள் பார்க்கலாம். எந்த ஆனந்தத்தை தேடி நீங்கள் வெளி உலகில் அறிந்து கொண்டிருக்கின்றீர்கள்? 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு ஆனந்தம் இந்த தியானத்தில் க்ஷணமாத்திரத்தில் உங்களுக்கு கிடைக்கின்றது. இதை நீங்கள் இதுவரை அனுபவிக்காமல் இருப்பதால் உங்களுக்கு அதன் ருசி தெரியவில்லை. ஒரு முறை நீங்கள் அந்த நிலைக்கு சென்று அந்த ஆனந்தத்தை நீங்கள் அடைந்து விட்டால் அந்த நிலையிலிருந்து வெளியில் வருவதற்கு உங்களுக்கு மனது ஒப்பாது. ஆனால் பழக்கத்தின் மூலமாக மாத்திரம் இந்த நிலையை நாம் அடைந்து கொள்ள முடியும். காலதாமதத்தினால் நான் இந்த வீடியோவை இதனுடன் முடித்துக் கொள்கின்றேன். அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு விளக்கமாக எடுத்துரைக்கின்றேன். நன்றி, வணக்கம்.